ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவில புது புது ஆன்மீக தகவலை தெரிஞ்சுட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஆன்மீக தகவலை எடுத்து சொல்றதுக்காக ராஜயோகம் புகழ் ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை நிகழ்ச்சிக்குள்ள வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். சார், இந்த மாசி மாசத்துல மகர ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? மாற்றத்தையும் ஏற்றத்தையும் மனதார விரும்பக்கூடிய மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு மாசி மாதம் பொன்னான மாதமாக அமையப்போகுது. கடந்த காலங்களில் புண்பட்ட உங்களுடைய மனசுக்கு பொன் நகை சேரக்கூடிய மாதமாக இந்த மாதம் முழுவதும் அமையுது. ஒரு சில பேருக்கு தங்கம் வாங்க முடியல அப்படிங்கிற ஒரு தடங்கள் இருந்தால் கூட கடந்த காலங்களில் அடமானம் வைத்த தங்க நகைகளை மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. ஏதோ ஒரு கஷ்ட காலங்களுக்காக இருக்கிற சொத்தை அடமானம் வச்சுருப்பீங்க இல்லையா? ஒரு திருமண சம்பந்தப்பட்ட சுபகாரியங்களுக்காகவோ அல்லது வெளிநாட்டு பயணங்களுக்காகவோ அல்லது நீண்ட நாள் கடன் தொலையிலிருந்து விடுபடுவதற்காகவோ ஒரு அவசர சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு சொத்து அடமானம் வச்சுருப்பீங்க இல்லையா? அந்த சொத்தை அடமானத்திலிருந்து மீட்டெடுக்கக்கூடிய அளவுக்கு அதிகாரமான வருமானம் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையப் போகுது. 7ஆம் இடத்ததிபதி சந்திர பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை சந்திக்கக்கூடிய மாதமாக அமையப் போகுது. ஜென்ம ராசியிலேயே லாபஸ்தானாதிபதி செவ்வாய் பகவான் உச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருக்கிறதுனால மிகப்பெரிய அம்சங்களை, மிகப்பெரிய அதிக அளவு உயரங்களை, எல்லாவற்றுக்கும் மேலாக எதிர்பார்த்ததற்கு மேலாக ஏராளமான வருமானங்களை சம்பாதிக்கக்கூடிய மாதமாக அல்லது ஒரு சில விஷயங்களில் சாதிக்கக்கூடிய மாதமாக அமையப் போகுது. உத்தியோகத்துக்கு போகிறவங்களுக்கு கூட வெடிஞ்சு எந்திரிச்சா உத்தியோகம் போகணுங்கிற ஒரு கவலை இருந்துகிட்டு இருந்தால் கூட அந்த உத்தியோகத்தில் அலுவலகத்தில் உங்களுக்கு மதிப்பு மரியாதை மிகுதியாகக்கூடிய அலுவலகத்தில் உங்களோடு பணிபுரியக்கூடிய பணியாளர்கள் இந்த மாதம் முழுவதும் உங்களோடு நட்புணர்வோடு அல்லது யதார்த்தமோடு பழகக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய மாதமாக மாசி மாதம் அமையுது. ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதுனால திரண்ட சொத்துக்கள் சேரக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையும். கடந்த காலங்களில் அடிபட்டு மிதிபட்ட மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிகபட்ச மேன்மைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக அல்லது மேன்மைகளையும் சந்தோஷங்களையும் வாரி வழங்கக்கூடிய மாதமாக, அதாவது மகர ராசிக்கு இந்த மாசி மாதம் அமையப் போகுது. மகர ராசிக்கு 2ஆம் இடத்துல சூரிய பகவான் இருக்கிறதுனால பயந்து வாழ வேண்டிய வாழ்க்கையிலிருந்து, அதாவது சந்தோஷமாக பக்குவமாக வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. ஜென்ம ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் இருந்தால் கூட 6ஆம் இடத்து அதிபதி புதன் பகவான் 2ஆம் இடத்துல, அதுவும் சூரிய பகவானோடு சேர்ந்து இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்களுக்கு கனமான தனலாபத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையும். கணினி சம்பந்தப்பட்ட துறையில் உள்ளவர்களுக்கு கடல் கடந்த பயணங்கள் அமையும். கௌரவமான உத்தியோக உயர்வு கிடைக்கும். கடல் கடந்த பயணங்கள் சகாயமானதாக சந்தோஷமானதாக அமையும். அதன் காரணமாக உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி சொந்த காலில் நிறுத்தக்கூடிய தகுதிகள் மிகுதியாகும். ஏற்கனவே கடல் கடந்த பயணத்தில் இருக்கக்கூடிய மகரம் ராசியை சேர்ந்தவர்களுக்கு தன்னுடைய பெத்தவங்களை, அதாவது கை நாட்டு போடக்கூடிய பெத்தவங்களை கூட கடல் கடந்த பயணத்திற்கு, கௌரவமான பயணத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகுது. மகர ராசியை பொறுத்தளவுக்கு சனி பகவான் மிக மிக சாதகமாக இருக்கிறதுனால சந்தோஷமான வகையில் சங்கோச்சம் இல்லாமல் சம்பாத்தியத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக அமையப் போகுது. லேப்டாப் சர்வீஸ் சம்மந்தப்பட்டது, லேப்டாப் வியாபாரம் சம்மந்தப்பட்டது, அலைபேசி மொபைல் சம்மந்தப்பட்ட வியாபாரத்துறையில் உள்ளவர்களுக்கு அபாரமான லாபங்கள் கிடைக்கக்கூடிய, மிக்சி கிரைண்டர் டிவி சம்மந்தப்பட்ட ஆடம்பர பொருட்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் அல்லது அடிப்படை தேவைகளுக்கான இந்த பொருளில் பழுது பார்க்கக்கூடிய சர்வீஸ் பண்ணக்கூடிய அமைப்பில் உள்ளவர்களுக்கு நல்ல நல்ல பண வருமானங்கள் கிடைக்கக்கூடிய மாதமாக அமையப் போகுது. நீண்ட நாள் எதிர்பார்த்த சொந்த வீடு அமையக்கூடிய, சொந்த பந்தங்களில் உங்களுக்கான மதிப்பு அதிகமாகக்கூடிய, வாழ்க்கையில் ஒரு பிடிப்பு அப்படிங்கிற மதிப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமாக அமையும். சூப்பர் சார். இவங்களுக்கு நல்ல மாதிரியான வாழ்க்கை அமையும் அண்ட் தனலாபம் ரொம்பவே சிறப்பாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க சார். இவங்களுக்கு குலதெய்வ விருட்சம் எந்த மாதிரி மேன்மையை அளிக்க இருக்கு சார்? பொதுவாகவே மகர ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதிகபட்ச திறமை இருந்து கூட சில நேரங்களில் பொறுமை இருக்காது. பொறுமை உள்ள ஒரு சில பேருக்கு குடும்பத்தில் வறுமை அப்படிங்கிறது நீங்காமல் இருக்கும். இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியான நிலையில் உள்ளவர்களுக்கு யதார்த்தமான வகையில் பண வரவுகளை கொடுக்கக்கூடிய,
எந்தெந்த நேரத்தில் என்னென்ன நடக்கணுமோ அல்லது நீங்கள் பிறக்கக்கூடிய ஜனன நேரத்தில் உங்களுக்கு என்னென்ன ஒரு அமைப்புகள் என்னென்ன யோகங்கள் விதிக்கப்பட்டிருக்குதோ விதிக்கப்பட்ட அந்த யோகங்களை சிந்தாமல் சிதறாமல் கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய பாக்கியங்களை கொடுக்கக்கூடிய அம்சம் இந்த குலதெய்வ விருட்சத்துக்கு நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறது உண்மை. சனி பகவானுக்கு மட்டுமல்ல, சாயா தேவிக்கும் பூஜிக்கப்பட்ட சாயா தேவிக்கு உண்டான மந்திரங்களால் பூஜிக்கப்பட்ட குலதெய்வ விருட்சம் உங்களுடைய வம்சத்திற்கான வழிவகைகளை கொடுக்கக்கூடிய அம்சமாகவே அமையும். சூப்பர் சார். நம்ம குலதெய்வ விருட்சம் இவ்வளோ பெரிய மேன்மையை கொடுக்குது அப்படிங்கிறது மிகப்பெரிய சிறப்பு சார். நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு நன்றி சார். நன்றி. நம்ம ராஜயோகம் டிவியில் புத்தம் புதிய ஆன்மீக தகவல், தினப்பலன், மாத பலன், உங்களுக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட எண்கள், உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள், அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் போன்ற விஷயங்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. முக்கியமாக அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி. திறமையிருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலுமில்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளிக் கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.